நம்ம ஐபிஓ வீடியோஸுக்கு நல்லாவே ஆதரவு குடுத்துட்டு வரீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் லாஸ்ட்டா சில வீடியோஸுக்கும் நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ அதே மாரி இந்த வீடியோக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதில அப்ளை பண்ண போறீங்களா? இல்லையா? ஆல்ரெடி அப்ளை பண்ணதுக்கு அலாட் ஆச்சா? இல்லையா? எதெல்லாம் அலாட் ஆச்சு? ஸோ எத்தன அக்கவுண்ட்லேருந்து அப்ளை பண்ணீங்க? ஸோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நமக்கும் தெரியும் எவ்வளோ பேர் பண்றீங்க இல்லையா? அப்படின்னு. ஒரு சிலருக்கு அலாட் ஆகியிருக்கிற நியூஸ கேட்குறபோதும் சந்தோஷமா இருக்கு. அண்டு எனக்கு அலாட் ஆச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கூட அலாட் ஆகலைங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த ஐபிஓஸ்ல அலாட் ஆகுதான்னு. இந்த வாரமும் நமக்கு 2 ஐபிஓஸ் இருக்கு. அதில ஒண்ண நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த ஐபிஓ வீடியோ மேபி நாளைக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஐபிஓ பார்த்தீங்கன்னா, எம்வி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ். ஸோ இந்த ஐபிஓட அந்த ஸ்டோரிங்கிறது ஒரு இன்ஸ்பயரிங் ஸ்டோரி தான். ஏன்னா, ஒரு ரிஸ்க் எடுத்தா தான் ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவங்க என்ன மாரி ரிஸ்க் எடுத்தாங்க? அதோட ரிவார்ட் எப்படி அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இவங்க லாங் டர்முக்கு பெஸ்ட்டா இல்ல ஜஸ்ட் லிஸ்டிங் கெயின்ஸ் மட்டும் பண்ணலாமா? அப்படிங்கிறத இந்த வீடியோவோட அனாலிசிஸ் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். அண்ட் ஃபைனலி இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனலாக ஹெல்த் இன்சூரன்ஸோ, டேர்ம் இன்சூரன்ஸோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா, நானே பர்சனலாக உங்களை ரீச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டில் மோர் தேன் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன். அண்டு ப்ரீவியஸாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க ஐ திங்க் லாஸ்ட் 2 வீக்ஸாக தான் நமக்கு ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்ட கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே நேரத்தில் எல்லார்ட்டையும் பேச முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ரீச் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக உங்கள ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஸோ இவங்க வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து 2009 வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து முதல்ல ரயில்வேஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2020 இவங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிஓ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் இந்த ரயில்வே ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த இன்ஜின் பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு மோட்டார். ஸோ இந்த மோட்டாரில் ரன் ஆகிறது வந்து அந்த டிரான்சிஸ்டர் வழியாக தான் அது தைரிஸ்டர் வழியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது இப்போ கன்வெர்ட் பண்ணி ஐஜிபிடி டெக்னாலஜியாக மாறுது. ஸோ அப்போ அந்த 2020 இவங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, இந்த ஐஜிபிடி டெக்னாலஜி இவங்க ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க ஓனாகவே அதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்கை எடுத்து ஐஜிபிடி பேஸ்டு 3 பேஸ் டிரைவ் ப்ரொபல்ஷன் எக்யூப்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு 5 வருஷம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. 2025 தான் அதை பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் அதோட அப்ரூவல் பார்த்திங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ரன் பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரூவல் வாங்கினதுனால இப்போ இவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. இவங்க மட்டும் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிட்டா ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கிட்ட ஒரு ப்ரொபல்ஷன் எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இவங்க இந்த பார்ட் இருக்கு இல்லையா? இந்த மேலே லைனில் இருந்து 24 கிலோவாட் அந்த பவரை இந்த இதில் டச் பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து எடுத்து இது மூலமாக அந்த மோட்டரை ரன் பண்ண வைக்கும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ண 1.64 crores ஒரு யூனிட்டுக்கு வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து 3 வருஷம் ஆனுவல் கான்ட்ராக்டும் போடுறாங்க. ஏதாவது மெயின்டெனன்ஸ் வந்தாலும் இவங்களே பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களோட மேசிவ் ஆர்டர் புக் அதான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 564 ப்ரொபல்ஷன் எக்யூப்மெண்ட்டை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதோட டோட்டல் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 921 crores. ஸோ அடுத்த சில வருடங்களுக்கு இந்த ஆர்டர் அவங்க கொடுக்க அவங்களுக்கு இந்த ரெவென்யூ உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கம்பெனிக்குள்ளாடி. அண்டு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அந்த 3 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 67 கோடிக்கு போட்டிருக்காங்க. அண்டு இது வந்து இவங்களுக்கு எப்படி பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சில வருடத்துக்கு இதுலேருந்து ரெவென்யூ வந்துட்டு இருக்கோன்னு ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ஒரு என்ட்ரி பேரியர் இருக்குது. ஸோ அது என்னென்னா, இப்போ இவங்க வந்து இந்த 5 வருஷம் டெவலப் பண்ணி கொண்டு வந்த இந்த சிஸ்டம் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும்னா ஆர்டிஎஸ்ஓ அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்குறதுக்கு பல கோடிகள் இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனியும் காம்படிட்டர் கம்பெனியும் இவங்க கூட காம்படீட் பண்ணணும்னா இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி
அவங்களும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் எடுத்து தான் காம்படிட்டராவே வர முடியும். பட் இப்ப இவங்க மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, எல்லா ஆர்டர்ஸும் இவங்களுக்கு தான் வரும். ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு மோட்டா இருக்கு. ஸோ இந்த மோட்டுன்னா என்ன கான்செப்ட்னா, வாரன் பஃபட் அதிகமா சொல்லுவாரு. ஸோ ஒரு ஒரு கோல்டு மைன் ஆர் சம்திங் ஒரு கேஸ்டலுக்குள்ள கோல்டு இருக்கு அப்படின்னா, அத எவ்வளோ தூரம் அத சேஃப்கார்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் அந்த மோட்டு பெருசா இருக்கோ, அந்த அளவுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி இந்த கம்பெனிக்கு வந்து இது ஒரு மோட்டா இருக்கு. இவங்க வந்து ஒரு சிங்கிள் மேனா நின்னு இந்த விஷயத்த பண்றதுனால, காம்படிஷன் இல்லாதனால, இவங்களுக்கு நல்லாவே ரெவென்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ல இருக்காங்க. 12,00,00,000 ஓகே. ஸோ எதனால இந்த லாஸ் வருது? ஸோ அந்த லாஸ்க்கு முக்கியமான ரீசன் நம்ம ப்ரீவியஸா பார்த்தது தான் இவங்களோட அந்த ஆர்&டி. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்கு அதிகமான ஸ்பெண்டிங் பண்ணதுனால, இவங்க ஒரு லாஸ்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப இவங்களுக்கு 900 croresக்கான அதாவது 1000 crore வச்சுக்கோங்க. ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்டருக்கோட இது ரா மெட்டீரியல்ஸ் இவ்வளோ ஆர்டர் அவங்க குடுக்கணும்னா, அதுக்கு என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணுமோ, அதெல்லாம் இவங்க வந்து சோர்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனாலேயே இவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் வந்திருக்கு. அதே மாரி 2025ல தான் இவங்க வந்து இந்த அப்ரூவலே வாங்கியிருக்காங்கன்னா, இனி 2026, 27 அப்படின்னு இனி வரக்கூடிய வருடத்தில தான் இவங்க வந்து இத விக்க ஆரம்பிக்கணும். இவங்க செஞ்சு ப்ராடக்ட்ட குடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இனிமே தான் அவங்க செல் பண்ண போறாங்கன்னா, இனி தான் அவங்களுக்கு உள்ள இன்கம் வரப்போகுது. இதுவரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இனி அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இனிமே தான் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த ஐபிஓவோட அப்ஜெக்டிவ பார்க்கலாம். 290,00,00,000க்கான ஒரு ஐபிஓ தான். ஸோ எதுக்காக இந்த ஐபிஓ வராங்க? அண்டு முழுக்க முழுக்க இது ஃப்ரெஷ் இஷ்யூ தான். அவங்க ஓனர்ஸ் எந்த ஒரு ஷேரையும் விக்க போறதில்ல. ஃபுல்லாவே அவங்க அடிஷனலா அ பெறக்கூடிய ஷேர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் கேபிட்டல் அதாவது இப்ப இன்னும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு, ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு, சேலரி குடுக்குறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு காசு தேவைப்படுது. ஏன்னா, லாஸ்ல இருந்திருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. ஸோ அதுக்காக இவங்க வொர்க்கிங் கேபிட்டலுக்காக 150,00,00,000 தேவைப்படுது. ஸோ அத வந்து இந்த ஐபிஓ மூலமா தான் அவங்க எடுக்குறாங்க. அத வச்சு அவங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவாங்க. அண்டு இந்த பெரிய ஆர்டர் இருக்கு இல்லையா? 520 சம்திங் அந்த ப்ரொபல்ஷன் என்ஜின் ஆர்டர் அத எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதே மாரி ஆர்&டி. ஸோ இன்னுமே அவங்க ரிசர்ச்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 21,00,00,000 அதில போடப் போறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயம் தான். அதே நேரம் இது ஒரு கெட்ட விஷயமும் கூட. ஏன்னா, ஆர்&டிக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, அதில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து, அது மூலமா ஒரு ப்ராடக்ட்ட இவங்க புதுசா கொண்டு வராங்க. இவங்க மட்டும் தான் இந்த உலகத்திலே இந்த டெக்னாலஜி வச்சிருக்காங்கன்னா, இது பெரிய விஷயம். அவங்க ஈஸியா பெரிய பெரிய கம்பெனியா மாறிறலாம். ஆனா, ஒரு வேள அவங்க ஆர்&டி பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வரல. எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது அப்டின்னா, அது நேரா ஆப்போசிட்டா முடிஞ்சிரும். அவங்க கம்பெனிக்கு அது நெகட்டிவா போயிரும். அதனால அது ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும், அதுக்கு வெறும் 21,00,00,000 தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா, இவங்க கம்பெனியோட வேல்யூவ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால ஓரளவுக்கு இத அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஜெனரல் கோஆப்பரேட் பர்ப்பஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது அவங்க பிசினஸ் குரோத்தோ, ப்ரமோஷனோ, ஸோ எக்ஸ்பான்ஷனோ லைக் இனி புதுசு புதுசா ஆர்டர்ஸ் பிடிக்கணும். அதுக்கான டெக்னிக்ஸா இருக்கட்டும். ஸோ அதுக்காக ரிமைனிங் அமௌண்ட்ட அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இப்ப இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு நான் பியர் கம்பேரிசனும் பார்க்கல. இதுக்கு வந்து ஃபேர்லி பிரைஸ்டானும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா, இது ஒரு யூனிக்கான ஒரு கம்பெனி தான். இது வந்து புதுசா இந்த விஷயத்துக்குள்ளாடி வராங்க. அ ஃபாரின் ஃபாரின் அ இம்போர்ட்ட விட இவங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்றதுனால, இனி ஃபியூச்சர்ல போக போக தான் தெரிய ஆரம்பிக்கும். பியர்ஸும் கிடையாது. ஒரு ப்ராக்ஸி பியர்ஸ்ன்னு 1, 2 கம்பெனி பார்த்தேன். ஆனா, அத எக்ஸாக்ட்டா இவங்க பியர்ஸா கம்பேரும் பண்ண முடியாது. ஸோ, அதனால இவங்களுக்கு ஃபேர்லி வேல்யூடா இல்ல ஓவர் பிரைஸ்டா அது எல்லாமே நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இந்த கம்பெனில நான் லிஸ்டிங் கெயின்ஸுக்காக அப்ளை பண்ண போறேன். ஏன்னா 17% லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் லாங் டெர்முக்கு பார்க்குறப்ப முதலே சொன்ன மாரி தான் இது நியூ ஏஜ் கம்பெனி, புதிய கம்பெனி, புதுசா ஆர்&டி பண்ணி வந்திருக்காங்க. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2025ல தான் அவங்களுக்கு அந்த அப்ரூவலே கிடைச்சிருக்கு. இன்னும் ஆர்டர்ஸ் இருக்கு. இருந்தாலும் அந்த ஆர்டர அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ஆர்டர் நிமித்தம் அவங்களுக்கு வரக்கூடிய அ ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அந்த என்ஜின்ஸ் எல்லாம் நல்லா ரன்னிங் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாரி நெறைய ரிஸ்க் இருக்கு உங்களுக்கு. லாங் டெர்ம்ல பார்க்குறப்ப. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, என்கிட்ட ரூ. 1,00,000 இருந்துச்சுன்னா, ஒரு ரூ. 5,000 இந்த கம்பெனிக்காக ஒதுக்கி நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ அந்த 5,000 எதுக்குன்னா ஒரு ரிஸ்க்கு.
ரூ. 5000 போனாலும் பரவாயில்ல. நான் இந்த கம்பெனியில ஜஸ்ட் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு வேளை இந்த கம்பெனி சக்சீட் பண்ணிட்டாங்க. ஆர்&டில பின்னிட்டாங்க. நல்லாவே மேல போயிட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய லெவலான ஒரு கம்பெனியா இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா ட்ரெயின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் இவங்க கிட்ட போய் ஆர்டர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால கண்டிப்பா இந்த கம்பெனி வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு கம்பெனி. பார்த்து வச்சிருக்க வேண்டிய ஒரு கம்பெனி. அண்ட் இவங்க வந்து ஒரு ரிஸ்க்க எப்படி ரிவார்டா மாத்திருக்காங்கங்கிறது வரக்கூடிய வருஷத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ, நம்ம இதுவரைக்கும் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னு தான் பார்த்துருப்போம். ஸோ, அது ரிவார்டா மாறுச்சா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து போக போக தெரியும். அப்பதான் இவங்க இன்ஸ்பிரேஷனா, இல்ல ஒரு பாடமா, இல்ல நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்க வந்திருக்காங்களாங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ணுவீங்களா? லிஸ்டிங் கெயின்ஸுக்காக அப்ளை பண்ணுவீங்களா? இல்ல நான் சொன்ன மாரி ரூ. 1,00,000 இருந்தா ரூ. 5,000 போட்டு நான் ரிஸ்க் எடுப்பேன். லாங் டெர்ம்க்கு நான் ஹோல்டு பண்ணுவேன்னு நெனைக்கிறீங்களா? ஸோ, இத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் முதலே சொன்ன மாரி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ் எனிதிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலா அத பத்தி கத்துக்கணும், ஏதாவது பெர்சனல் சப்போர்ட் வேணும், அசிஸ்டன்ட் வேணும், ஒரு கிளைம்ன்னா அ யார கான்டாக்ட் பண்றதுன்னே தெரியல, என்கிட்ட கேட்டு அதுக்கான சொல்யூஷன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்க ஃபில் பண்ணுங்க. நானே டைரக்ட்டா உங்கள ரீச் பண்றேன். அண்ட் ஏற்கனவே ஃபில் பண்ணவங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஒவ்வொருத்தரா நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 8 மெம்பர்ஸ் கிட்ட நான் பேசி அவங்க இன்சூரன்ஸும் போடுறது அப்ளிகேஷன் வரைக்கும் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ட் பணத்த உங்க பக்கம் ஈர்க்கணும்னா, மறக்காம மணி மேனேஜ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.